நாம் யார் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ தான் தாங்கி இருக்கு. இதில் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து ஒரு பாட்டியோ இல்லை பாட்டிக்கும் முன்னாடி இருந்தவங்க யாராவது ரொம்ப நல்ல பாடல் பாடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. பட் இவங்கக்கிட்ட அந்த திறமை இன்னி வரைக்கும் வெளிவந்திருக்காது. இப்போ அந்த வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய தளர்வுகளை நாம் குறைத்து கொள்ள முடியுமா, அந்த ஏஜிங் ப்ராசஸை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. நமது பல வகுப்புகளில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இருக்க நீ ரொம்ப இளமையாயிட்டே போறிய, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னு. அதனால் நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அந்த மாதிரி பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கிற பல திறமைகள் எத்தனையோ இருந்திருக்கும், எத்தனையோ தலைமுறைகளில் அதனுடைய விதைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவர் சொன்னார், இந்த வகுப்புக்கு பிறகு எனக்கு வந்து பாட்டு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, பாடணும்னு ஆசை. அந்த நோய் குணப்படுத்தும் சக்திங்கிறது அவங்கக்கிட்ட மிக அதிகமாக கிடைக்கும். ஷீ இஸ் அ கிரேட் ஹீலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட அந்த வகுப்பில் உண்டு. அதனால் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டிஎன்ஏ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வணக்கம். இன்றைக்கு நம்ம பேச போகிற டாபிக் டிஎன்ஏ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறத பற்றி. இதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. விஞ்ஞானபூர்வமாக உலகம் முழுக்க நிறைய ஆராய்ச்சிகள் இதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஎன்ஏ அப்படின்னா என்ன? டிஎன்ஏங்கிறது நமக்குள்ள ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கக்கூடிய சில இழைகள் மாதிரி இருக்கும். அந்த டிஎன்ஏ தான் நாம் யார் அப்படிங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டை தாங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் யார்னா அந்த ஒரு அடையாளம் என்ன? இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம பேசும்போது அவர் உயரமாக குள்ளமாக உடல் ரீதியாக பார்க்க போனோம்னா சிகப்பா கருப்பா, அவருடைய தோற்றம் எப்படி, கண்கள் எப்படி, முடி எப்படி, மூக்கு எப்படி, இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியாக ஒருத்தருடைய தோற்றத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். அதே வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள், அடிக்கடி கோபம் வருமா, இல்லை ரொம்ப சாந்தமானவங்களா, ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்களா, இல்லை எதையுமே சமாளிக்க முடியாதவங்களா, இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி குணாதிசயங்கள்னு சொல்லும்போதும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதை எல்லாமே தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த டிஎன்ஏங்கிறது. நாம் யார் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ தான் தாங்கி இருக்குது. இதில் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டிஎன்ஏல நமது முன்னோர்கள் கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய பலவிதமான மரபு ரீதியான பதிவுகள், ஜெனட்டிக் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ தாத்தா உயரமாக இருந்தார், அதனால தான் இந்த பையன் உயரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தாத்தா கோபக்காரர், முன்கோபக்காரர், அதனால தான் இவனுக்கு இப்படி கோபம் வருதும்பாங்க. இல்லை அம்மா நல்லா பாடுவாங்க, அதனால் இந்த பொண்ணும் நல்லா பாடுது அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கவும் செய்கிறோம். அந்த பெற்றோர்கள் மாதிரி, தாத்தா பாட்டி மாதிரி சில பேர் எப்படி அதே மாதிரி அவங்க திறமைகள் வருது. ஸோ அந்த திறமைகள் கூட இந்த டிஎன்ஏ தான் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மரபு ரீதியான பதிவுகள், அதே மாதிரி முன்னோர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய நோய்களும் இருக்கலாம், திறமைகளும் இருக்கலாம், எல்லாமே தானே வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே தாங்கி இருக்கிறது அந்த டிஎன்ஏ. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த பிறப்பில் அந்த டிஎன்ஏல இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகிறது இல்லை. ஒரு சிலது மட்டும்தான் இப்போ நமக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போது நம்ம சில பேருக்கு வந்து ஒரு பாட்டியோ இல்லை பாட்டிக்கும் முன்னாடி இருந்தவங்க யாராவது ரொம்ப நல்ல பாடல் பாடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. பட் இவங்கக்கிட்ட அந்த திறமை இன்னி வரைக்கும் வெளிவந்திருக்காது. ஆனால் அதனுடைய விதை வந்து உள்ளே இருக்குது, அந்த டிஎன்ஏல கண்டிப்பாக இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணால் அது வெளிவர முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷனுங்கிறது என்னென்னா, இந்த டிஎன்ஏ பற்றி சொல்லும்போது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அது வந்து 23 ஜோடி குரோமோசோம்கள் கொண்டது அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமான தகவல். அந்த குரோமோசோம்களில் தான் பல விஷயங்கள் நம்மளை பற்றி ஒரு ஜோடி குரோமோசோம்லேயும் ஒரு சில விஷயங்கள் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, அதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னும் வெளிவராமல் நம்மக்கிட்ட இருக்குது. திறமைகளும் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள், நம்ம நல்ல குணங்கள் இருக்கும், அந்த மாதிரி எவ்வளவோ இருக்கும். அதையெல்லாமும் நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். இன்னும் அந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது 3 விஞ்ஞானிகளுக்கு சேர்ந்து கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வெங்கட்ராமன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், நம்ம நாட்டை சேர்ந்தவர். இப்போ இந்த 3 பேரும் எதை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள்னா, இந்த டிஎன்ஏவோட பற்றி தான். அதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த டிஎன்ஏ இழைகள்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு டிஎன்ஏ இழைகளுடைய முடிவிலையும்
எப்படி ஒரு ஷூ லேஸில் கடைசியில் ஒரு டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லேஸ் பிரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமாம். அதுக்கு பேர் வந்து டெலோமேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 பேருடைய ஆராய்ச்சி என்னென்னா, வயதாகும்போது ஏன் நமது உடல் மூப்படையுதுன்னா அந்த வயதாகிறதுனால ஒரு தோலில் சுருக்கங்கள் வருது, கண்கள் சரியாக தெரியாமல் இருக்கலாம், காது சரியாக கேட்காமல் இருக்கலாம், உடலில் ஒரு எனர்ஜி குறைஞ்சி போகுது. எத்தனையோ நம்ம அந்த வயதாகும்போது எத்தனை விஷயங்கள் மாறி போகுது நமக்கு தெரியும். இப்போ அந்த வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய தளர்வுகளை நாம் குறைத்து கொள்ள முடியுமா, அந்த ஏஜிங் ப்ராசஸை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. இதுக்காக இவங்க ஆராய்ச்சி செய்யும்போது தான் இந்த டிஎன்ஏ இழைகளில் இருக்கிற அந்த டெலோமேர்ஸ் இதுதான் நமக்கு அந்த வயதாகும் போது வரக்கூடிய அந்த தளர்வுகளுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, வயதாக இந்த டெலோமேர்ஸ் வந்து சுருங்கி கொண்டே வருமா. அப்போ அது சுருங்க நமக்கு அந்த வயதாகிறதுனால வரக்கூடிய தளர்வுகள் அதிகமாகுது. இப்போ ஆராய்ச்சி என்னென்னா, இந்த டெலோமேர்ஸை சுருங்காமல் இருக்க செய்ய முடியுமா, எப்போதும் நம்ம இன்னும் கொஞ்சம் இளமையுடன், இன்னும் கொஞ்சம் சக்தியுடன், இன்னும் கொஞ்சம் நல்ல செயல்பட முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தேடல். ஆனால் எப்போவுமே விஞ்ஞானம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு செய்யறதுங்கிறது ரொம்ப காலமாகும். ஆனால் அதே விஷயங்களை தியானத்தில் செய்யும்போது நம்மளால் சுலபமாக செய்ய முடியுது. பல வகுப்புகளில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன். இது நம்ம அமிர்த சித்திங்கிற வகுப்பில் நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இப்போ எல்லாமே ஆக்டிவேட் ஆகணுங்கிறத விட நமக்கு தேவையானவை இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆனால் இந்த பிறப்பு நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் தியரி. அப்போ அதில் முக்கியமாக அந்த இளமையும் சக்தியும் தரும் குரோமோசோம் எதுவோ, அந்த யூத் அண்ட் வைட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. 90 வயசு ஆனாலும் யாரையும் எதிர்பார்க்காம நமது வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த எத்தனை நாள் வாழுறோமோ அந்த கடைசி மூச்சு வரைக்கும் கூட ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த மாதிரி ஒரு நல்ல சக்தியுடன் இருப்பதற்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணி செய்து கொள்ள முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த டிஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னா, நமக்கு அந்த வயதாகிறதுனால வரக்கூடிய தளர்வுகள்ங்கிறது குறையுது. இந்த வகுப்பு நான் துவங்கினது 2010. ஸோ இந்த 13 வருடங்களில் பல முறை இந்த வகுப்பை நடத்தி பலர் வந்து இதில் கலந்துக்கிட்டு அந்த தியானத்தை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது பல பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து காலையில் கொஞ்சம் வேலைகள் செஞ்ச உடனே நான் டயர்டாயிடுவேன், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. ஆனால் இந்த அமிர்த சித்தி தியானம் பழக எனக்கு டயர்ட்னஸே தெரியல, இருக்க என்னுடைய முகம் ஒரு பொலிவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இருக்க நீ ரொம்ப இளமையாயிட்டே போறியே, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னு. அதனால் டிஎன்ஏ ஆக்டிவேட் நம்ம பண்ணும்போது தியானத்தின் மூலமாக அந்த ஒரு நல்ல சக்தியோட, இன்னும் கொஞ்சம் இளமையோட நமது வேலைகளை செய்ய முடியும், சிந்திக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, பல திறமைகள். இப்போ நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, எழு தாத்தா, அந்த மாதிரி பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கிற பல திறமைகள் எத்தனையோ இருந்திருக்கும், எத்தனையோ தலைமுறைகளில் அதனுடைய விதைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே இந்த பிறப்பில் இப்போ ஆக்டிவேட் ஆகி இருக்காது. ஸோ இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் பண்ணும்போது அது போன்ற நல்ல திறமைகள் நம்மிடம் இருக்கிறது, அதெல்லாம் கூட ஆக்டிவேட் ஆகட்டும்னு பண்ணும்போது நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுது. நம்ம வகுப்பில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் வந்து அப்புறம் என்ன சொன்னார்னா, அவருக்கு 45 வயசு இருக்கும். அவர் சொன்னார், இந்த வகுப்புக்கு பிறகு எனக்கு வந்து பாட்டு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, பாடணும்னு ஆசை, இப்போ நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறேன் அப்படின்னார். அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் சில அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற திறமைகள் வெளிவரத்துக்கு ஒரு வழிமுறையாக இதை நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் தியானம், அமிர்த சித்தி தியானம் நம்ம பண்ண அந்த உடம்புல அவ்வளோ ஒரு ஆரோக்கியம்ங்கிறது, அந்த எனர்ஜிங்கிறது ரொம்ப நல்லா நம்ம பார்க்க முடியும். அதே சமயம் மனம் செயல்படும் விதமும் ஒரு சக்தி வாய்ந்த விதத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தளர்வில்லாமல் நம்மளால் சமாளிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பிரயோஜனம்ங்கிறது நிறைய நம்ம பார்க்க முடியும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மரபு ரீதியான பதிவுகள்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சிலருக்கு அதை பற்றி ஒரு பயமே இருக்குது. ஒரு முறை ஒரு இளைஞர் என்கிட்ட கேட்டார், என்னுடைய தந்தை கிட்ட நிறைய தீய பழக்கங்கள்லாம் இருக்குது, பல முறை ஜெயிலுக்கே போயிருக்காரு, அந்த அளவுக்கு மோசமானவர், என்னுடைய ஒரே பயம் என்னென்னா அவருடைய குணங்கள் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மரபு ரீதியான பதிவுகளை பற்றி பலவிதமான
சிந்தனைகள் இருக்குது. இப்போ நம்ம டிஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணும்போது நல்லவற்றை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், வேண்டாதவற்றை நம்ம ஆக்டிவேட் பண்ண மாட்டோம். அப்போ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது, இப்போ இந்த இளைஞருக்கு எப்போ இந்த அவேர்னஸ் வந்துருச்சோ, நம்ம தந்தை மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போதே கண்டிப்பாக அது அந்த குணாதிசயங்கள் வராது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இதை பற்றி புரிதல், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப தேவையும் கூட. இதெல்லாமே அந்த வகுப்பில் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, குவானின் அப்படிங்கிற ஒரு தேவதையின் அறிமுகம் அந்த வகுப்பில் கிடைக்கும். இந்த தேவதை இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க, தாரா தேவிங்கிற பேரில் வாழ்ந்திருக்காங்கங்கிறது ஒரு தியரி. புத்தருடைய சிஷ்யையாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு போதி சத்வான்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து குவானின்ங்கிற பேரில் தான் கிழக்கத்திய நாடுகளில் அழைக்கிறது உண்டு. ஸோ அந்த தேவதையின் அறிமுகம் கிடைக்கும்போது அந்த மிகுந்த அன்பை நாம் உணர முடியும். அந்த நோய் குணப்படுத்தும் சக்திங்கிறது அவங்கக்கிட்ட மிக அதிகமாக கிடைக்கும். ஷீ இஸ் அ கிரேட் ஹீலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட அந்த வகுப்பில் உண்டு. அதனால் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டிஎன்ஏ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் எவ்வளோ சக்தியோட இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். கண்டிப்பாக நம்ம அமிர்த சித்தி வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வகுப்பில் சேரத்துக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சேர்ந்துக்குங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி கண்டிப்பாக உங்களை நாங்கள் சந்திக்கிறேன்.